நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை மேகம் கொண்டு வா மெத்தை போட்டுவை இன்று முதல் இரவு. மாமா. என்ன மாப்ள? என்ன மாமா இதெல்லாம்? சீரியல் பல்ப்ஸ். நீங்க பக்கத்துல போய் தொட்டாலே அணைஞ்சு அணைஞ்சு எரியும். சீரியல் லைட் தெரியுது, எதுக்குன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் நைட் செட்டப். சும்மா கலர்ஃபுல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்க வேணாமா? ஃபர்ஸ்ட் நைட்டா? யாருக்கு? எனக்கு உங்க அத்தைக்கும். மாமா பின்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறது. இந்த வீட்ல இருக்கிறது 2 அழகான இளம் ஜோடிகள். யாரு? ஒண்ணு நீங்களும் யமுனாவும், இன்னொன்னு நானும் உங்க அத்தையும். என்ன எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு ஓடி வரும்போது லாரியிலே ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு. லாரிலையா? லாரியே தான். சத்தம் போடாதீங்க மாப்ள, இந்த வார்த்தையை கேட்டா அவங்க அத்தை டென்ஷன் ஆயிடுவா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவளுக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை லாரி. இந்தாங்க மாப்ள. மனமா இருக்கு. பட்டு வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்துல யமுனா வந்துருவா. அதுக்கப்புறம் சொய் சொய் பம்பரமம் சொய் சொய் பம்பரமம் சொய் மாமா. பம்பரமம். என்கிட்ட சொன்ன மாதிரி யமுனா கிட்ட ஃபர்ஸ்ட் நைட் அது எதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. செம டென்ஷன் பாட்டி. வீட்டை விட்டு கிளம்புனா கிளம்பிடுவா. யாரு? யமுனாவா? அரை மணி நேரம் உங்க அத்தை கிட்ட உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம கண்ணாடி வளையல் போடாதீங்க, எங்க ரொட்டேஷன்ல அவருக்கு குத்திரும். கல்லு மூக்குத்தி பதிலா வைர மூக்குத்தி போட்டுக்கிறேன்னு சொல்லுது மாப்ள. மாப்ள உதட்டிலே 6-7 கலர்ல லிப்ஸ்டிக் வேற போட்டுருக்கு. டைம் ஆயிடுச்சு, உடனே ரெடி ஆயிருங்க. மாப்பிளைக்கு எப்பயுமே வெக்கம்தான். சொய் சொய் பம்பரபம் சொய் சொய் பம்பரபம் சொய் சொய். மேக்கப் போட்டுட்டு இருக்காளா? என்ன முருகா, பட்டு வேட்டி பட்டு சட்டை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆயிட்டு போல. இல்ல மாமா தான். இருக்கட்டும் இருக்கட்டும், இதுவும் அவர் ஏற்பாடு தானா? ஆமா. மாரியம்மன் கோயில்ல ஆர்கெஸ்ட்ரா போடுற மாதிரி சீரியல் லைட்டை சுத்தி சுத்தி தொங்க விட்டுருக்காரு. திடீர் அரேஞ்ச்மெண்ட். பூ பத்தலையா, அதனால லைட்டை தொங்க விட்டுருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் உங்க மாமா. அவர் ஆர்கெஸ்ட்ரால பாடினதை பார்க்கும்போது கூட நான் எதிர்பார்க்கல அவர் வீட்டுக்கே வருவேன்னு. இந்த கதைலாம் இப்போ எதுக்கு? லைஃப்ல எல்லாமே இப்படித்தான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஆனாலும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும்ல. என்ன திடீர்னு தத்துவம்லாம் பேசுற? இப்ப என்ன எடுத்துக்கேன். நேத்து நைட்டு எனக்கு வட்டியோட நிச்சயதார்த்தம், இன்னைக்கு நைட்டு உன் கூட முதல் இரவு. கேட்கவே காமெடியா இருக்குல்ல? காமெடியா? கிழிஞ்சது போ. நீ மேக்கப்லாம் போட்டுக்கிறேன்னு என் லூசு மாமா சொன்ன உடனே நானும் நம்பி ரெடி ஆயிட்டேன். எல்லாம் வேஸ்டா போச்சு. இன்னைக்கு நமக்கு தரதான் எழுதிருக்கு. நான் கீழே படுத்துக்கிறேன். ஏன் முருகா, நீ இங்கே படு. நீ அப்படி இப்படி ஜொல்ல விடுவ, பட் உன்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு. அவ்வளவு ஏன், லாரியில பக்கத்துல படுத்திருந்தப்ப கூட நீ சமத்தா தானே தூங்கிட்டு வந்த. அப்ப ஃபுல் போதையில மட்டையாயிட்டேன். ஒன்றும் சமத்தெல்லாம் இல்லை. ஆனா இப்போ நாடி நரவெல்லாம் சூடா இருக்கு. நான் கீழே படுத்துக்கிறேன். முருகா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ நல்ல குடும்பத்துல பிறந்தவன், பேசாம படு. இவ தானும் படுக்க மாட்டா, தள்ளியும் படுக்க மாட்டா, டார்ச்சர் பண்றா. பேசாம கையை கட்டிட்டு படுக்க வேண்டியதான். எல்லா பசங்களுக்கும் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடைக்கானலுக்கு ஹனிமூன் கூட்டிட்டு போகணும்னு கனவு இருக்கும். எனக்கு எல்லாம் இருந்தும் கனவாவே போச்சு. என்னது? அதான் எல்லாம் கேக்குது இல்ல, அப்புறம் என்ன?